ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க 100 டைம் வேர்ஸ்ட் கீ மாய்ஸ்சரைசர் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது கூடவே நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸ் வித் இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டிப் அண்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எபினா அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த கீ மாய்ஸ்சரைசரை ப்ரிப்பேர் பண்ணினேன். ஸோ அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம 100 டைம் இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டியோண்டு பேப்பர் வித் பென்னை பக்கத்திலே வச்சுக்கோங்க. நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய இந்த கீ கண்டிப்பாக ப்யூரிட்டியாக இருக்கணும். அதாவது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம கடையில் இருந்து நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது கண்டிப்பாக அது 100% குட் குவாலிட்டியாக இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வீட்டிலே இருக்கிற கீயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா குட் குவாலிட்டியில் வெளியில் கீ இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காப்பர் வெசல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ட்ரெண்டிங்காக எல்லாருமே சாதா வெசல்லையும் யூஸ் பண்ணுறதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக காசு கொடுத்து காப்பர் வெசல் வாங்குகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ இதில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காகத்தான் நான் சில்வரில் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நாம் எடுக்கக்கூடிய இந்த பாத்திரம் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஃபேஸுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காகத்தான். அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பரந்த ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் போக போக வீடியோவில் தெரியும், நான் இந்த பாத்திரத்தை கூட நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அது எதனால் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான பரந்து, அதாவது சைடு கொஞ்சம் வீதி இருக்கிறது மாதிரியான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு ஆளால் முடியக்கூடிய டாஸ்க்கு கிடையாது. ஸோ உங்களோட அம்மா, அக்கா, தங்கச்சி அல்லது ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்களோட அண்ணா, தம்பி யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஆளால் இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு முடியாது. ரொம்பவே கை வலிக்கும், அதுக்கப்புறமா முதுகு ரொம்பவே வலிக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 100 டைம் நம்ம கண்டிப்பாக இந்த கீயை வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ இது ரொம்பவே சுத்தமானதாக இருக்கணும். ஸோ இதை எடுத்து சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போடுறதுக்காக ஒரு ஸ்பூனை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதாவது நம்ம தண்ணி வடித்து ஊற்றுவோம்ல, அதுலேயே ஒரு ஸ்பூனை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. எதனால் கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு 100% இது ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட். ஸோ ரொம்ப நாள் நம்மளால் இதை வைக்க முடியாது, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம கைகளை போடும்போது சீக்கிரம் அது கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பூன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம கைகளை அதில் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா இதை எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 50 டேஸ் இதை அப்படியே வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக தெரியல, நம்ம இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இந்த மாதிரியான ப்ராடக்ட், அதாவது எந்த ஒரு க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவ்வளவு சேனலில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட எபினா சிஸ்டர் அக்கா இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்காக மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஸோ அதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போவும் நான் அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னக்கா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பவுட்ரு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுவும் வெளியில் போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது சும்மா பவுடர் அந்த மாதிரி, பட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ
ஃபஸ்ட்டாக வந்து ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து நம்ம தண்ணி விட்டு இதை வந்து வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து எனக்கு பிரிஞ்சு வரல. ஸோ உங்களுக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு 4 or 5 டைம்ஸ் அப்புறம்தான் அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வர தொடங்குச்சு. அட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதையும் நான் இதிலே சொல்லிடுறேன், 100 டைம் வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் நாம் 2-3 வாட்டி ரொட்டேட் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். அது என்ன ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது. ஈஸியாகவே அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 20 டைம்ஸ் வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து பிரித்து ஊற்றும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த நெய்யும் அந்த தண்ணிக்கு கூட அப்படியே ஈஸியாக கலண்டு வர்றது மாதிரியாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும். ஸோ ரொம்பவே கவனமாக மெதுவாக வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா என்னால் முடியலைங்க. ஸோ நான் வந்து இப்போ தான் அந்த பாத்திரத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எந்த மாதிரியான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தாம்பூல தட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து வீதி வந்து சைடெல்லாமே ரொம்பவே பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ரொட்டேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சு ரொட்டேட் பண்ணுறதுக்கான கப்பு, இது வந்து ரொம்பவே சின்னதாக இருந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப வீதியாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. தண்ணி வந்து எவ்வளோ விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக 2 or 3 ஸ்பூன் மட்டுமே நீங்கள் விட்டால் போதும். சில டைம் நான் தண்ணி விடும்போது லைட்டாக அதிகமாக விட்டுருப்பேன். ஸோ அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, கொஞ்சமாக விட்டாலே போதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அது டார்க் எல்லோயிஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரொட்டேட் பண்ணி வரும்போது அந்த தண்ணியோட அந்த நெய்யோட ஸ்ட்ரக்சர் எவ்வளவு சேஞ்ச் ஆகியிருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து லைட்டாக இலக தொடங்கியிருக்கும், ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர தொடங்கும் போது நமக்கு ரொட்டேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராடக்டை வந்து நீங்களும் வீட்டிலே இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரும்புள்ளிகள், அதுக்கப்புறமா பருக்கள் வந்து அந்த தடங்களெல்லாம் இருக்கும், ரேஷஸ் வந்தால் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்ச் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்குது, என்னோடய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னுட்டுன்னு ரொம்பவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே வறண்டு தான் இருக்குன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பட் இது வந்து 100% வந்து இது வந்து நேச்சுரலான ப்ராடக்ட் மட்டும்தான். இதை வந்து பண்ணி முடிக்கும் போது அவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்துறது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது ராஜா ராணி அவங்களோட பீரியடில் வந்து எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான கரெக்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வெசல். பட் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கிறதுனால எல்லாருமே சில்வர்லேயே ட்ரை பண்ணுறாங்க. பட் இதோட கரெக்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வெசல். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் இதை விட பெட்டர் அந்த காப்பர் அப்படின்னே தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் தான் நாம் வந்து இதில் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். அது கூடவே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பட் இதை வந்து ஒரு 3 or 4 months முன்னாடியே நான் வந்து என்ன சொல்கிறது, அன்புடன் பிரியா அவங்களோட சேனலில் தான் நான் இதை பார்த்துருந்தேன். அவங்க நிறைய ப்ராடக்ட் வந்து நேச்சராட்டே அவ்வளோ ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க.
ஸோ அவங்க வந்து இதுக்காக மெனக்கிட்டு காப்பர் வெசல் எல்லாம் போய் கடையிலேருந்து ஷாப் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ஹைஜீனிக்காக ரொம்பவே டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நாம் தான் யூஸ் பண்ணுறது கிடையாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் விட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சரி, இவ்வளவு சேனலில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும்போது நம்மளை தானே ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதாவது ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு இந்த க்ரீமை வந்து மேக் பண்ணது. அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக சூப்பராக இந்த க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னுட்டுன்னு. கண்டிப்பாக உங்கள் கூட ஹெல்ப்புக்காக யாரையாச்சும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த 100 டைம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது அதில் உள்ள தண்ணிகளெல்லாம் பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நம்ம இவ்வளவு தண்ணி விடுறோமே அது வந்து அதிலே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லா தண்ணியுமே சூப்பராக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரியான அட்லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அதோட சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு மூடி வைக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபுல்லாக இது வந்து ஒரு நேச்சர் ப்ராடக்ட். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு நேச்சரான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் இதை ஓப்பன் பண்ணி கைகளால் எடுக்காதுங்க. செப்ரேட்டாக ஒரு ஸ்பூன் இதுக்காகவே வச்சுக்கோங்க. அதுதான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸு, இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே நம்ம இதில் வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே கூலிங்காக ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இதோட எஃபர்ட் வந்து என்ன சொல்கிறது, இதோட டச்சிங் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு. அதாவது ஒரு 6 to 7 hours இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஃபீலிங் வந்து அந்த ஸ்கின்னோட சென்சேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ரொம்பவே கூலிங்காக அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ.